வந்து வீட்டுக்கு என்ன தெரியல. வீட்டு பத்திரம்ண்ணா என் கைக்கு எப்படி வச்சு தெரியுமா? அதான் எப்படி நான் வச்சு அப்பா என்கிட்ட அடகு வச்சு வாங்கி போயிருக்கா. எப்ப நான் அடகு வச்சாரு? இது உனக்கு தெரியாது. அப்பா குடிப்பாரு. குடிப்பாரு அப்பெல்லாம் சொல்லாதீங்க எங்க அப்பா. புதுசா போட்டதை கேளு, அவசரப்படாது. சொல்லுங்க. சரியா? குடிப்பாரு. ஒரு வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்காரு. போய் சொல்லுவேன், வட்டி மட்டும் கொடுக்குறீங்க எப்போ அஸ்வாத்தம் போய் கேட்பேன். கொடுக்குற வட்டி வாங்கி கேட்பான்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாரு. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, உங்க அப்பா வந்து நான் நிறைய சொல்லுவேன், நான் கடன் வாங்காதீங்க, அதிகமாக கடன் வாங்காதீங்க, வேஸ்ட் செலவு பண்ணாதீங்க, இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன், அவங்க அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்க அப்பா கேட்க மாட்டாருப்பா, எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அப்போ ஒரு பணம் இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வேஸ்ட் செலவு பண்ணுவாருப்பா. நான் நிறைய சொல்லிட்டேன், அவரு எவ்வளோ பேசி பார்த்தாலும் கேட்க மாட்டாரு, கேட்காம எவ்வளோ செலவு பண்ணிட்டாரு. உன்னோட படிப்புக்கு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்காரு. 5 லட்சமா? ஒரு 2 நாள் டைம் பாருங்களா? சரியா? 2 நாளா? என்னண்ணா வேற வழி இல்லை, 2 நாள் தான். இதுக்கே இது அதிகமாக டைம் கொடுத்துருக்கணும். 2 நாள் தான் எப்படிண்ணா? வேற வழி இல்லை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கேன், பெரிய வேலை. நான் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், பெங்களூருக்கு. நான் போயிட்டு 2 மாசத்துல கண்டிப்பாக கொடுத்துறேன். ஆமாண்ணா, பாருங்கண்ணா. பெரிய வருவா? ஆமாண்ணா, 2 மாசத்துல தருவேண்ணா. 2 மாசம். இப்போ வந்ததுக்கு என்ன யாருன்னு கேட்டேன்? உங்களுக்கு தெரியாது, நான் தான் கேட்டேன். 2 மாசம் கழிச்சு வந்து இப்போ நான் எங்கே பாருங்க போயிட்டு. அண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுவேண்ணா, நம்புங்கண்ணா. நம்ப முடியாதுப்பா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாருண்ணா. தம்பி கவலைப்படாத பண்ணி, நான் வேண்டாம் விசாரிச்சு பார்க்குறேன். யாராவது பணம் கொடுத்தா கண்டிப்பாக தரப்பா. உதவி பண்ணுங்க. ட்ரை பண்ண கேட்டு பாருப்பா, கேட்டு பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பணம் இதை ட்ரை பண்ணுறப்பா. கவலைப்படாதப்பா. சரி சாப்பாட்டுக்கு வேலையில் அப்பாயின்மெண்ட்டாகவே குடிக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியல. ஆண்டு கடவுள்லாம் இருக்கிறே இல்லையா? ராகுல் ராகுல் யாரு? நல்லா இருக்கியா? நான் எங்க நம்ம நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் வந்து பார்த்து போலாம். நான் எங்க நம்ம நல்லா இருக்கேன். அப்பாவும் செஞ்சுட்டாங்க, அம்மாவும் செஞ்சுட்டாங்க. கடற்கரை வேலை வந்தாங்கப்பா. எங்க வீட்டு பக்கத்துல வச்சிருக்கான். என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குடிக்கிட்டு போயிட்டாங்க. ஃபீல் பண்ணாத நண்பா. எல்லாரும் போய் கற்றுக்கலாம். ஒவ்வொரு கஷ்டத்தையும் தான் அவங்க மறந்துட்டு போயிடுறாங்க. உன் சுய புத்தி மேலே சாயாம உன் புத்தி நம்ம கற்று ஆண்டு நம்ம இயேசு கிறிஸ்து மேலே இயேசு கிறிஸ்து அது என்ன பண்ணுறது? என்னடா நீ சொல்ற? உன்னோட சின்ன வயசுலேருந்து நீ போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, அப்பாவோட அன்பு இல்லை, அம்மாவோட அன்பு இல்லைடா. யார் அன்பு இல்லாமல் ஒரு அந்த பொண்ணை வாங்கினீங்களா? இவ்வளோ ரொம்ப கஷ்டம். சாப்பாடு வழி இல்லைடா, வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போய் நான் சாப்பிட்டு போவேன், அதுவே சாப்பாடாக இருக்குல்ல. ஒரு நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஊருக்கு கூட நான் நம்மளாம் ஒன்றா சேர்த்து குடிக்கணும். குடிக்கிறது எந்த பழக்கம் இல்லைடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. விழுப்புரம் போனேன், போய் அங்கேயே சரி வேலை கொடுத்தாங்கன்னு போனேன்டா. சரி அப்படியே காசு சமாளிச்சு எவ்வளோ கடன். இதே மாதிரி எங்கள் அப்பா 2 லட்ச ரூபா கடன் வாங்கி சரி கடன் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. அதுக்கப்புறம் சரி விழுப்புரத்துக்கு போனேன், சரி வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு போனேன், வேலைக்கு போனது ரொம்ப கஷ்டம். அங்கே போனேன், கான்ட்ராக்ட் போட்டு கட்டுறேன். ஒரு நாளைக்கு 30 கான்ட்ராக்ட் போனேன். அங்கே போனது ரொம்ப கெட்டு போயிட்டேன்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு பையனை சந்தித்தேன். அவங்க வேலை சர்ச்சைக்கு போகலான்னு கூப்பிட்டே இருந்தான். நான் சர்ச்சைக்கு போகலாம் சரி நடையெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் போய் தான் பார்க்குறேன். நான் போனப்போ தான் ஈசாமி என்கிட்ட பேசினாரு. இன்னொன்று என்ன ஐஸ்வர்யனாக்குதோ அவர் படிக்கிறானாரு. ஆமாடா, நம்ம பேசுகிறோம் நிஜமாடா. ஏதோ பேசாத தருவோம், எங்கேயோ தேடி போகிறா. நம்ம எங்கேயுமே தேடி தவிர இப்போ இந்த இடத்துல நீ முழு மனதோட இன்னும் மாதிரி தான் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் ஃபேமிலியில் சகோதரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்து லாஸ்ட்டில் வருத்தத்தில் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிடுறாங்க, செத்துறாங்க. அதனால் நம்ம இயக்கம் வந்து நம்மளுக்காக தான் இருந்திருக்காரு. நம்ம வந்து நம்ம ஐஸ்வர்யாவோட ஒரு தரித்திரனா, அது கூட பரவாயில்ல. அவர் பெருக்கும் போது லாலசாய்க்க கூட இடம்டா. போய் அவர் பெருக்க பிரசவலியில போய் தட்டுறாங்க. அதெல்லாம் யாருமே என்ன கொடுக்கல. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை ரசிக்க வந்து அவருக்கு தலை சாய்க்க இடம்டா. அதனாலதான் மாட்டுக்கூட அவ்வளவு தாழ்மையான இடத்துக்கு போனாரு. எதுக்கு போனாருன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாதுனாலதான். நம்ம ஐஸ்வர்யா வந்து அவரு தரிக்காருடா. நீ மட்டும் உன் பாதையை அவர் இணைத்துக்கொள்ளலாம். உன்னோட வழி எல்லாமே அவர் செவிப்படுத்துவார். உன்னோட வாழ்க்கையில இப்போ நீ சிறகு இல்லாத பறவை மாதிரி இருக்கிற. ஆண்டவர் எப்போ உன் வாழ்க்கையில வராரோ அப்பதான் நீ சிறகுல பறவைடா. என்ன சொல்றேன், எப்படி
எதுவும் இல்லைடா, நீ என்கிட்ட உன்னோட கஷ்டம் சொன்னேன். இந்த மாதிரி கடன் வாங்கிட்டான், அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாரு. நானும் அதே மாதிரி தான் கடன் எல்லாமே இருந்தேன். இப்போ பாரு வெயில் நிற்கிறது என்னுடைய காரு தான். அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். நல்ல மனைவி, பிள்ளைங்க, அவ்வளோ சந்தோஷமா. ஒரு குறையில ஐஸ்வர்யம் இருக்கேன். எப்படி நண்பா? அவர் முழு விசுவாசோட நீ விசுவாசி. என்கிட்ட சொன்ன எல்லா பிரச்சனையும் நீ ஆண்டு இயேசுசாமி கிட்ட சொல்லுவோம். பிரச்சனை அவர் கேட்பாரு. நீ நோக்கி கூப்பிட அவன் வச்சுக்க சொன்னாரு. நீ கண்டிப்பா அவர் நீ கூப்பிடலாம். அவர் கண்டிப்பா உனக்கு பதில் கொடுப்பார். நான் நோக்கி கூப்பிட்டா அவர் கூப்பிட்டு அவர் எனக்கு பதில் கொடுத்தாரு. பாவத்தை மன்னிச்சாரு. எல்லாரும் ஒவ்வொரு பாவத்தினால தான் கஷ்டப்படுவாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன், கடவுள் சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம கடவுள் இருக்கிறாரு. ஏசுசாமி நம்ம பேசுற கடவுள் இருக்காரு. அதனால நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறதா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது நம்ம பாவம் பண்ணியிருப்போம், ஏதாவது பிள்ளைங்க உடம்பு சரியில்லைன்னா அப்பா அம்மா அது யாராவது பாவம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாவத்தினாலதான் நமக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். இதே மாதிரி பாவம் வந்து லாஸ்ட் அழுக வைக்கும். அழுக வச்சு லாஸ்ட் மரணத்துக்கு கொண்டு போன சொல்லிச்சிருந்தா. நானும் அதே மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்கிட்ட எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாத்தையும் நான் ஃபெயில் தான். ஆனா ஒரு நாள் எனக்கு கேட்டுச்சு, சர்ச்சுக்கு போ, இல்லைனா சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் நீ 10வது தான் படிச்ச, எப்படி அதுக்குள்ள இவ்வளவு பணக்காரன்? அது நம்ம காசு படம்டா. மனுஷனும் முகத்தை பார்க்கலாம், தேவனை கட்டுறோம், எதிர்த்து பார்க்கறது என்ன இருக்கிறா. மனுஷெல்லாம் முகத்தை பார்ப்பான். மனுஷனால ஒரு பிரயோஜனம் வருது. நானும் எவ்வளோ பேர்கிட்ட போனேன், காசு கொடுங்க பசிக்கிறது யாருமே எனக்கு தரல. எல்லாரும் அப்புறம் தரேன், எவ்வளோ பேர் தரேன் சொல்லிட்டு அங்கோட இங்கோட ஸ்டோரி ரொம்ப ஏமாத்திட்டாங்கடா. அதுக்கப்புறம் நான் நான் கூப்பிட்டேன். அவர் எனக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளுக்கு தேவையோ அவர் நம்ம கொடுத்தாரு. நம்ம ஆகாயத்தை பறவை வைப்பாரு. அது விதைக்கிறதுல அறுக்கிறது இல்லை. அன்றைய தேவை அது கிடைக்கும். நம்ம மனுஷன் எவ்வளோ விசேஷிட்டாங்க. நம்ம தேவன் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பல்லுவதில் கீழே அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எதுக்கும் கவலைப்படவே கூடாது. கவலைப்படுறதுனால ஒண்ணுமே வரக்கூடாது. நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா ஏசப்பா சாமி சிலுவையில் அறிந்திருக்காரா. எது நீ கவலைப்படாத. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அவர் நோக்கி நீ கூப்பிடு. கண்டிப்பா உனக்கு கஷ்டம் உனக்கு எல்லாமே சந்தோஷமா மாறினா பண்ணாதா. கண்டிப்பா போயிட்டு வந்தா ஏதோ சொல்லிட்டு போகலாம். சரி, அவனுக்கே கொடுக்கணும், கொடுக்க மாட்டாரா? வேண்டும், கண்டிப்பா வேண்டும். வாசிக்கலாம். அப்பா எடுத்துட்டாங்க. ஒரு வேலையும் போயிடுச்சு. நான் என்ன பண்றது? என் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. இந்த கடங்காத வாங்கி வச்சிருக்கேன். அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவரே, நீ உண்மையான கடவுளா இருந்தா கண்டிப்பா எனக்கு உதவி பண்ண ஆண்டவரே. நான் ஒன்றை வீட்டு எடுப்பேன். சரி, உங்க அஜய் இருக்கிறான், உனக்கு கால் பண்ணி கேட்போம். பணக்காரன் உதவி பண்றான்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, சொல்றா என்னடா? நண்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. நண்பா, ஒரு சின்ன உதவி நண்பா. என்ன சொல்றா? என்ன உதவி உனக்கு வேணும்? ஒரு 5 லட்சம் தேவைப்படுது நண்பா. எவ்வளவு சேர்த்துற உனக்கு 5 லட்சம் உனக்கு? அப்பா வந்து கடன் வாங்கி வச்சிட்டாங்க நண்பா, ஊருக்குள்ள. டேய் அப்பா நண்பா, கொஞ்சம் உதவி பண்ண நண்பா. நான் பார்த்து கொடுத்துறேன். சரிடா. டேய் ஒரு மணிக்கு இருந்தா கால் வாங்கி நாளைக்கு வாங்கிட்டு நானு. என்னடா ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு நீ என்னடா இப்படி சொல்ற? ஏத்தானே ஆரி கட்டுவாங்க, காசு தருவாங்க, ட்ரெஸ் தருவாங்க, காசு எல்லாத்தையும். இதை நம்பி தான்டா கால் பண்ணேன். டேய் சாரிடா, ரொம்ப கோச்சுக்காதடா. சரி, யாருமே கேட்டு பாரு நண்பா. ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ நண்பா. ஹலோ 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 இவன் வேற எப்படா வந்து கால் பண்ணி இதை பண்ண சாப்பிட்டு கேட்க மாட்டான். காசுனா மட்டும் ஃபோன் பண்ணுறான். வேலையில் போகுது, வேற வேலையில் போகுது. அப்புறம் இவன் இப்படி சொல்லிட்டானே. யாருக்கிட்ட உதவி கேட்கலாம் தெரியல. சரி, நாலு தானே இருக்கு, அவர்கிட்ட கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. ஹலோ ஹலோ அண்ணா, சொல்கிறத பையா எப்படிண்ணா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கிறேன். அண்ணா, ஒரு சின்ன உதவிண்ணா. சின்ன உதவி என்னாச்சு? ஒரு 5 லட்சம் கிடைக்குமாண்ணா? 5 லட்சம் ரூபாயா? ஆமாண்ணா. சரி, நம்ம தெரிஞ்சு சேர்த்து ஒருத்தருக்குறாரு நன்றாம்ண்ணே. ஆமா. சரி பார்த்துக்கலாம். என்ன சொல்லு? ஒரு 5 லட்சம் கொடுங்கண்ணா. 5 லட்சம் ரூபாயா? சரி, ஏதாவது பத்திரம் கொண்டு இருக்கா? பத்திரத்துல தான் கடங்காரன் வச்சுக்கிறானா? ஒன்னும் இல்லாத எதிர நீ போன போன வேண்டாம். உதவி பண்ணுங்களா? ரைட்டா போறேன். இவருக்கு சொல்லி
கொஞ்ச நாள் வரை கெடு கொடுத்துட்டாங்க. சரி கடைசியாக ஒரே ஒரு முயற்சி போகணும். ஹலோ ஹலோ நான் சொல்லுப்பா தம்பி, எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நாசமாக போகிறேன். ஏன்டா அப்பா எப்படி இருக்காரு? அப்பா எப்படி இருக்காரு? அவர் இறந்து 10 நாள் ஆச்சுண்ணா. என்னடா சொல்ற? எனக்கு சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லையா? ஊரே வந்துச்சுண்ணா. நீங்க தானே? எனக்கு தெரியாது தம்பி. ஐயோ, சரி உனக்கு என்ன உதவி வேணுமா சொல்லு. உதவி தானே வேணும். ஒரு 5 லட்சம் வேணும்ண்ணா. 5 லட்சமா போதுமா? போதுண்ணா, ஒரு 5 லட்சம் கொடுக்கலாம். சரி சரி, என்ன திடீர்னு 5 லட்சம்? கடனை பத்திரத்தை வாங்கி வச்சுண்ணா. அப்பா ஊருக்குள்ள கடன் வாங்கி வச்சுட்டாருண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. சரி சரி சரி, நீ கவலைப்படாத. நீ ஒரு 1 hour கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சொல்றேன், அங்க வா. அங்க வந்தோம்னா நான் பணம் கொடுத்துறேன். சரியா? அண்ணா ½ hour வச்சு கால் பண்ண எடுப்பீங்களாண்ணா? ½ hour இல்ல, 1 hour கழிச்சு வா. 1 hour அப்பதான் ½ hour இருந்தீங்கன்னா? நான் மாத்தி சொல்லிட்டேன்பா. சரிண்ணா சரிண்ணா. சரியா? கரெக்டா கூப்பிடுனே. நான் பணம் ரெடியா வச்சிருக்கேன் உனக்கு. கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போயிரு. அண்ணா கூப்பிடுவேன், எடுக்கணும். சரிப்பா சரி. ஓகே. வச்சிருக்கேன். பாய் பாய். 1 hour ஆயிடுச்சு, கால் பண்ணுங்க. ஹலோ ரிங்கு போது கட்டாகுது. ரிங்கு போது கட்டாகுது. ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணுவோம். நீங்க தயவு செய்து அந்த சுவிட்ச் ஆஃப் செய்ய அதுக்கே எனக்கு பணக்காரன் தாண்டா. ஏதாவது வேறு பண்ணீங்க. காசு வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டீங்களா? அப்பவே பாவம் சொன்னா, மனிதர்களை நம்பாத, மோசமானவங்க, பாவீங்க, நம்பாதன்னு சொன்னாங்க. என்ன பண்றது? ராகுல் ராகுல், நண்பா வாங்க. சொன்ன கேட்டு எவ்வளோ பண்ணியா? பண்ண நண்பா. நண்பா எதுவுமே நடக்கல. என்னாச்சுடா? உட்கார் உட்கார் உட்கார். உங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம நம்பிக்கையாக தான் நண்பா. பணக்காரன் நண்பா. அவனுக்கு கால் பண்ண அவனை நம்பிக்கை அவனை போகும்போது நான் சொன்னல, மனுஷன் ₹1 கிடைக்காதுடா. பிறப்பை வந்து சேர்த்து கொடுக்கும், பிறப்பை நான் சேர்த்து கொடுக்கும். யாரும் அவனுக்கு அது மனுஷன் எதுவும் கேட்கலாம். அப்போ ஒன்று சொல்லிட்டு போனல, மனுஷன் கேட்டு கேட்காத நண்பா. எப்படி நண்பா மனுஷன் எதுவுமே கேட்க முடியும்? ஒன்று சொல்லிட்டு போனல, எவன் வீட்டையும் போனேன் கேட்டேன். என்ன அசிங்கப்படுத்தினாங்க, என்ன அவ்வளோ சிரிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுனாங்கடா. யாருமே வந்து கை கொடுக்கலடா. ஆண்டோட என் கையை பிடிச்சாரு. என்னோட அவரை அணைச்சி கொண்டாரு. அவரோட கை பிடிச்ச ஒரு அணையார் உண்மையான அன்புடா. நம்ம ஏதோ ஒரு அன்புக்காக சும்மா யாராவது கால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கிடையாதுடா. நம்ம ஏசுறாங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே அவன் என்ன சொன்னேன், ஆகாயத்தை பார்வை பாரு, அது கவலைப்பட்டு நீ ஏன் மனுஷன் போய் கூப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ண நண்பா. சரி பண்ணியா? அவனை பேசினாரா இல்லையா? அது ஒரு வார்த்தை சொன்னார் நண்பா. என்ன வார்த்தை சொல்லு? இந்த வார்த்தை தான் நண்பா. உன்னை நான் மீட்டுக்கும். என்னடா அப்புறம் என்னடா நான் மீட்டுக்குள்ள சொல்றா? ஆண்டவர் நம்ம இயேசுசாமி அவரோட சாயலாகவும் அவரோட ரூபத்துள்ள நம்ம படிச்சது. அவருடைய கேரக்டர், அவருடைய பழக்கம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. மேலதான் பாவம், உலகப்பிரமான காரியங்கள் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். நம்ம உள்ளத்துல இயேசு இருக்காதா? அந்த பாவம் தானே ஒரு மனுஷன் அழிக்கணும். அப்படின்னா எனக்கு உதவி பண்ணிருப்பாரு. முழு மனதோடு நான் என்ன சொன்னேன் கிட்ட, மனுஷன் நம்ப மனுஷனை கேட்டேன். ஆனா நான் என்ன அதுக்குள்ள வந்தீங்க? 2 நாள் தான் வரீங்க. காசு இல்லைண்ணா. பத்திரமும் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கோம். என்னண்ணா நைட்டு நேரம் இல்லை வாங்கிட்டு போனது வந்து ஒரே சூழ்நிலை ஏதோ ஒரு வாய்ஸ் பண்ணி கேட்குது. முதல்ல நான் கிளம்பிட்டேன். பாவத்து மேலே பாவத்தை சேர்க்காத, திரும்ப திரும்ப எப்படி பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருந்து வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நினச்சிப்பாரு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து நான் எவ்வளோ உதவி செஞ்சு இந்த நிலமையில இருக்க. இப்பயும் திரும்ப உதவி செய்யணும்னு பார்த்தா திரும்ப நீ கஷ்டத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் பாவத்தை செய்கிற. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் சொன்னாங்க. இன்னும் தெரியல சத்தம்பா அதை வச்சு. தம்பி யார்? உங்க பேர் என்ன? தம்பி என் பேர் பிரபுப்பா. நீங்க ரொம்ப பாக்கியவனா இருக்கிறீங்க. என்னப்பா சொல்றேன்? ஒரு சத்தம் கேட்டு சொன்னீங்களே. ஆமா. யாரு சத்தம் இல்லைண்ணே, நம்ம ஏசுசாமி சத்தம் தானே. ஏசுசாமி சொல்லணுமா? ஆமாண்ணே. என்னப்பா என்னம்மா சொல்றீங்க? சாப்பிடுப்பா. நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு இடைக்காட்டினும் சொல்லியிருக்காங்க. நீ அவர் அறியாது இருந்தும் உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது. ஏன்னா அவருடைய கேரக்டர், அவரோட பழக்கம், ஏன்னா அவரோட சாயலாக நம்ம படிச்சிருக்காங்க. அவர் நம்ம அறியாது இருந்து எவ்வளோ நன்மை வருதுன்னா அவர் நம்மளுக்காக தான் நினைச்சிருக்காரு. அவரோட சாயலாக நம்ம இருக்கிறோம். தம்பி நேற்று நைட் ஃபுல்லாக எனக்கு
கண்டிப்பா கொடுக்குற வரைக்கும் எனக்கு வந்து குற்றமே இல்லைப்பா. அதை நினைச்சேன் நன்மை நான் பார்த்துறேன். அவன் ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷம். அப்படியாப்பா? அவன் ஜபத்தை கேட்டு தானே ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. சரிப்பா சரிப்பா. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்துல நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு வந்து எப்படிதான் எனக்கு இந்த ஒரு வசதி இருக்கே கஷ்டத்தை பார்த்தா ஆண்டவர் தான் எனக்கு இந்த வசதி ஆமாண்ணே, நம்ம கொடுத்துருக்காங்க. வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்து வளருவோம். நம்ம ஏசாமிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு வச்சிருப்போம், எவ்வளோ சரி. வச்சிருப்போம். நம்ம இது எல்லாமே ஏசாமிக்கு போனால் தான் கிடைக்குமா, இது நம்மகிட்டே கிடைக்குன்னு அவர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. சரி. நம்ம ஏதோ ஒரு ஆண்டவர் இயேசு கடவுள்னு கூப்பிடும் போது அந்த கடவுள் அந்த ஆண்டவர் அது வந்து நம்ம ஏசாமிக்கு தான் வரும். அதனால தான் அவங்க ஒரு ஆசீர்வாதமாக வளர்றாங்க. ஆனால் அவங்களோட பாவம் அவங்களோட கண்களை மறைக்குதுண்ணே. இப்போ என்ன பண்ண பாவத்தை நான் எப்படி அறிக்கிறது எப்படி எது இல்லைண்ணே, நம்மளோட பாவம் அது இருக்கு. நம்ம பைபிள்ல வட்டிக்கு வாங்கக்கூடாது, கடன் அப்படியெல்லாம் போட்டிருக்கேன். எது இல்லைண்ணே. நான் கம்ப்ளீட்டாக கடன் கம்பெனி தப்பத்தில் பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன். இப்போ நான் மற்றவங்களுக்கு தான் பண்ணிக்கணும். அதெல்லாம் எப்படி பார்த்து கண்டிப்பா பண்ணி பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இருக்கப்ப நம்ம பரிசுத்த வேதாமத்தில் போட்டுருக்கேன். சரிப்பா. எதுல உங்களோட பாவம் உங்களுக்கு அதை விட்டு போகணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு முழங்கால் போட்டு நம்ம விட்டு நம்மளோட பாவங்களை ஒவ்வொரு பாவம்னு சொல்றேன். ஏன்னா பாவத்தினால ஒரு சந்தோஷம் கிடைக்காதுண்ணே. இப்போ நம்ம இடத்துக்கு வேலைக்கு போறோம்னானே நம்ம ஏதோ பணம் கிடைக்குது அதனாலதான் அந்த வேலைக்கு போறோம். அதனால ஒரு தேவையில்லாம அந்த பாவத்தினால நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. பொய் சொல்றதுனாலயோ ஏமாத்துறதுனாலயோ கோபப்படுறதுனாலயோ எதுனாலும் ஒரு ரூபாய் கிடைக்காதுண்ணே. அதே நம்ம பரிசுத்தமா வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம் நடக்குங்க. நம்ம இயேசு சாமி நம்ம உயர்த்தி வச்சு நம்ம அழகு பாப்பாருங்க. சரிப்பா. சரி இப்போ என்ன பண்ணுறோம்? எது நீங்க முடி போடுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணாங்க. நான் சொல்றேன் நீங்க பண்ணுங்க. சரிப்பா. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த தேவனே, உலகத்தின் ராஜாவே, பரலோகத்தின் ராஜாவே, என்னை நோக்கி கூப்பிட நீ ரட்சிக்கப்படுன்னு சொன்னீரப்பா. நோக்கி கூப்பிடுறப்பா. பாவங்களை மன்னிங்கப்பா. நான் போய் சொன்னதை மன்னிங்கப்பா. என்ன விசாரம் பண்ணதை மன்னிங்கப்பா. உங்க விரோதமா செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. எவ்வளவு கோபக்காரனா இருந்த சொன்னீங்க, பெருமை உள்ளவனா இருந்தப்பா. பெருமை உள்ளவனுக்கு நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கப்பா. தாழ்மை உள்ளவனுக்கு கேள்வி அளிக்கிற தேவனா இருக்கிறீங்க. திருத்தலீங்கப்பா. எங்க பாவங்களை மன்னிங்கப்பா. நீங்க மன்னிச்சுட்டு பேசுங்கப்பா. பாவத்தை மன்னிக்கிறதா நீங்க இருக்கிறீங்க சுவாமி. நீங்க ஜெபத்தை கேட்டு நீங்க பதிர்த்தாங்க சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். சரிதாவே. அப்பா நான் பரிசுத்த பிதாவே உங்களை துதிக்கிறோம்ப்பா. அப்பா எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல அப்பா மறித்து கொண்டிருக்காங்கப்பா. உங்களுடைய சாய் உங்க ரூபத்தின்படி எங்களை படைச்சிங்கப்பா. உங்களுடைய கேரக்டர் எங்களுக்குள்ள இருக்குப்பா. எங்க மேல இருக்கிற பாவங்கள் அப்பா எல்லாத்தையும் எழுதி போடுறது ஜெபிக்கிறோம்ப்பா. நான் தரிக்கிறோம்ப்பா. நான் தரிக்கிறேன். நீங்க ஐஸ்வர்யம்ப்பா. நீங்க ஐஸ்வர்ய சொல்லி அப்பா அவ்வளவு தாழ்மையா போய் அந்த தாழ்மையோட தெய்வம் நீங்க ஒருத்தர் மட்டும்ப்பா. உங்களோட பாவத்தை மன்னிக்கிற நீங்க சொல்லி அப்பா எங்க பாவத்தினால அப்பா பாவத்தின் சம்பளம் மறந்து சொல்லி அந்த பாவம் நரகத்தவங்க கொண்டு போவோம். வேணாம்ப்பா. எங்களுக்காக நீங்க மறித்திருக்கீங்க அப்பா. பரலோகத்தை எங்களுக்காக வச்சிருக்கீங்கப்பா. நாங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு மனம் திருப்பி அப்பா. நீங்க 2 பேரும் அப்பா இந்த நாள்ல மனம் திருப்பி இருக்காங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா. அந்த நான் ஒவ்வொருத்தவங்களும் அப்பா இந்த வேண்டில் எல்லாரும் சாமி ரசிக்கப்படணும் சாமி. நான் பாவங்களை மனிதன் வாழ்ந்துட மாட்டான். அதை விட்டு அதிக சாமி எந்த வார்த்தை இருக்கு சாமி. அதையாவது நான் அதிக விட்டு விடணும் சாமி. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கோவப்படக்கூடாது சாமி. எல்லா பாவத்தையும் ஈஸியாக மாற்றக்கூடாது சாமி. எல்லாத்தையும் எங்கள் இடத்துல இருந்து எங்கள் உள்ளத்துல நீக்கி போடுங்கப்பா. நீங்க வெளியில வாங்கப்பா. உங்களோட சாயில உங்களோட ரூபத்துல படிச்சிருக்க உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு குணாதி செய்யக்குள்ள வெளியில வரணும்ப்பா. ஜபத்தை நீங்க கேளுங்கப்பா. இவங்க 2 பேரும் ஆண்டரே நீ அப்பா எவ்வளவு பெரியவங்க தான் நீங்க போகல. எங்களுமே தாழ்ந்தவங்க கஷ்டத்துல இருக்கு அப்பா. சாப்பாடு வழியில நீங்க வரீங்க சுவாமி. உங்களை ஜபத்தை நீங்க கேளுங்கப்பா. கேட்டு நீங்க பதில் கொடுங்க சுவாமி. இயேசு நாமமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்மஸ் அதான் கூட்டு போலான்னு வந்தேன். தம்பி நானும் வரலாம். போலாண்ணே. ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த நாளைக்கு ஒரு கருத்து என்னன்னா, இந்த வந்து இந்த தம்பியை பார்த்தீங்க, ஆண்டவர் அறியாத இந்த தம்பி வந்து கடவுளேன்னு சொல்லி கூப்பிட்டான். அதான் வேதத்துல போட்டிருக்கு, நீ என்னை அறியாதிருந்தும் என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உனக்கு உதவி செய்தேன். ஆண்டவரை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிதான் வந்தாரு. அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் வராது. நம்ம கூப்பிடுறோம், ஆனா நமக்கு தெரியல.
இந்த அண்ணனுக்கு கஷ்டப்படும் போது அவரு கூப்பிட்டாரு. அப்ப அவருடைய நிலைமை ஆண்டவர் மாத்துறாரு. அதை அவர் மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோடு பேசி ஆண்டவர் இடைப்பட்டு அவரை திரும்ப அவருக்குள்ளார கொண்டு வந்தாரு. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிட்டா நீ அறியாததும் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். ஹாப்பி கிறிஸ்மஸ்.